மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சில கேள்விகளை அரசாங்கத்திட்ட கேட்கணும்னு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. தூத்துக்குடியில விளாத்திக்குளத்தில் இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காது கேட்காத ஒரு பெண்ணை காரில் தூக்கிட்டு போய் கற்பழிக்கப்பட்டிருக்கு. 2 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கு. 60 வயசு பாட்டி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் எங்கடா இருக்கோம்? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? அப்போ உண்மையிலே உன் வீட்டு பெண்களுக்கும் உன் வீட்டு குழந்தைக்கும் என் வீட்டு பெண்களுக்கும் என் வீட்டு குழந்தைக்கும் உண்மையிலே பாதுகாப்பு இல்லாத மாநிலமா நாம் ஆயிட்டோமா? இப்போ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஐயோ, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், முன்னையெல்லாம் குழந்தைய எப்படி வளர்க்கணும், எப்படியாச்சும் நல்லபடியாக கொண்டுட்டு போகணுன்ற ஏக்கங்கள் இருந்துச்சு. இப்போ குழந்தைகளை பாதுகாக்கணுன்ற பயமே இங்கே மக்களுக்கு உலாவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன சென்செக்ஸ் சொல்கிறேன். நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 36,000 ரேப் கேஸு நம்ம தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 460 ரேப்பு எஃப்ஐஆர் ஆகப்பட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணிங்க, எஃப்ஐஆர் ஆகப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் ஆகாமல் பல கேஸுகள் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3,600 4,500 போக்சோ கேஸு பதிவாகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அப்போது இந்த கேசஸ்லாம் பார்த்தா, சென்செக்ஸ் பார்த்தா 2016 3,000 இருக்குது, 2017 4,000 இருக்குது, இப்போ 5,000 இருக்குது, 4,500 இருக்குது. இன்க்ரீஸ் ஆகுதே தவிர்த்து குறையிற மாதிரி இல்லை. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ இந்த நாட்டை நடத்துறதுக்கு, இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு, மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு சுமார் 4 லட்சம் கோடியை வரியாக மக்கள் அரசாங்கம் நடத்துறதுக்காக கொடுக்குறாங்க. மக்கள் தன்னோட கடமையை சிறப்பாக செஞ்சிடறாங்க. ஏன்னா எந்த சிட்டிசனும் நான் வரி கட்ட மாட்டேன், நான் கரண்ட் பில்லை ரேட்டை ஏற்றிட்டீங்க நான் கட்ட மாட்டேன்னு நான் சொல்லலை. நீ பால் பாக்கெட்டில் விலை ஏற்றினாலும் நான் போராட்டம் பண்ணி நான் கட்ட மாட்டேன்னு சொல்லலை. உனக்கு கொடுக்குற வரியை, வீட்டு வரியிலிருந்து தண்ணி வரியிலிருந்து எல்லா வரியையும் மக்களாகிய அனைவரும் சிறப்பாகவே கொடுத்துட்றாங்க. எந்த மக்களும் போராட்டம் பண்ணல, நீ நாட்டை நல்லா நடத்துகிறான்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் இத்தனை லட்சம் கோடியையும் பணத்தை வருமானமாக பெற்றுட்டு இந்த நாட்டை வழிநடத்த தவறுறீங்க. இப்போது இந்த ஒரு குற்றம் நடக்குது, ஒரு பெண்ணை கற்பழிக்கப்பட்டிருக்கான். அந்த பெண்ணை கற்பழிக்கப்பட்டிருக்கான் இல்லை, உடனே மக்கள் அனைவரும் சொல்லுவீங்க, அவனை தூக்கில் போடுங்க, அவனை சுட்டு கொள்ளுங்க, அவனை கல்லால் அடித்து கொள்ளுங்க, தலையை வெட்டி கொள்ளுங்க. ஆனால் அந்த மக்களாகிய உங்களுக்கு ஒரு புத்தி இருக்கா? இந்த கிரைம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்ற உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குதா? இப்போது ஒருத்த கிரைம் பண்ணுறான்னா 95% போதையில் இருக்கிறவன் மட்டும்தான் இந்த மாதிரியான கிரைமில் ஈடுபடுறான்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் சொல்லுது. போதை பொருள், இந்த சாராயத்தை ஒழிச்சிட்டா 95% குற்றங்களை இங்கே சரி பண்ணிடலாம். இன்னைக்கு ஒருத்த கற்பழிச்சிட்டான்றதுக்காக இன்னைக்கு 36,000 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கு. 36,000 பேரை சுட்டுக் கொள்ளணுமா, வெட்டி கொள்ளணுமா? ஆனால் இதோட பேஸ் எங்கே இருக்குன்றத நம்ம உணர மாட்டோம், இந்த அரசாங்கம் உணராது. இப்போது ஒரு குற்றம் நடக்குது, அவன் போதையில் இருக்கான், அவன் போதையில் இல்லைன்னா அந்த குற்றம் நடந்திருக்காது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? போதை தானே. இப்போது நம்ம சட்டம் என்ன சொல்லுது? தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்கிற தூண்டுறவனுக்கு தண்டனைகள் அதிகம்னு சொல்லுது. இப்போ அரசாங்கம் விற்கிற ஒரு பொருளை குடிச்சிட்டு போய் ஒரு தப்பை பண்ணுறான், அந்த போதையில் தான் அவன் பண்ணுறான். இது 95% உண்மை. அப்போது அந்த போதையில் ஒரு குற்றத்தை பண்ணும்போது அதுக்கு துணையாக இருந்தது அரசாங்கம். அப்போ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த குற்றத்தை பண்ணவனை தான் நம்மளோட டார்கெட் இருக்கும். அவனை மட்டும் பழித்தா போதும். ஒரு கேஸ் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கேஸ் வைரல் ஆகுது, 1000 கேஸ் கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் வாயை துறக்காம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்குற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இங்க எத்தனை குழந்தைக்கு இருக்கு நடந்து பெத்தவங்க ஐயோ வெளியில சொன்னா என் குழந்தையோட வாழ்க்கை போயிடுமேன்னு சொல்ல முடியாத வேதனைகள் இருக்காங்க. அப்போ அரசாங்கம் சாராயத்தை விற்கிறீங்க, சாராயத்தை விற்று 60,000 கோடி வருமானம், 1 லட்சம் கோடி வருமானம்னு நீங்க பீத்திக்கிறீங்க. முதல்ல மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை எப்படி நீங்க வருமானம்னு சொல்ல முடியும்? 1 லட்சம் கோடி ஒயின் ஷாப்ல இருந்து வருது. இப்போ எப்படின்னா மக்கள், நாடு
மக்கள்கிட்ட இருந்து எடுத்த நாடு, நாட்டிலிருந்து மக்களுக்கு. இது எப்படி ஒரு நாடு வளர்ச்சி? இப்போ ஒரு மக்கள்கிட்ட இருந்து நாட்டுக்கு எடுக்கிறோம், நாட்டுகிட்ட இருந்து மக்கள்கிட்ட கொடுக்குறோம். இது எப்படி நாடு வளரும்? எப்படி மாநிலம் வளரும்? அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம நாடு போகும்? இதுதான் நம்ம இத்தனை காலம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த தப்பு. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணி அந்த வருமானத்தை எடுத்து மக்களுக்கு சேவைகளாக செஞ்சா, இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனை உருவாக்குனா இந்த நாடு முன்னேறும். நம்ம அது பண்ணுறது இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாட்டை வாங்கி நீ வந்து புல்லும் வைக்க மாட்டான், தண்ணியும் வைக்க மாட்டான், ஆனால் பாலை மட்டும் கறந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரியை மட்டும் உனக்கு வேலை வாய்ப்பு உயர்த்தி கொடுக்காம, உன்னோட அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி பண்ணாம, ஆனால் உங்ககிட்ட இருந்து வரியை மட்டும் பிடிக்கும். அதே மாதிரி தான் சாராயம். 1 லட்சம் கோடியை மக்களை குடிக்க வச்சு நீ அரசாங்கம் நடத்துறனா, இது எவ்வளோ பெரிய கிரைம். மக்களாக நம்ம சிந்திக்கணும்ல. தம்பி, எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மிக்சி வேணாம், கிரைண்டர் வேணாம், நீங்கள் கொடுக்குற இலவச பஸ் வேணாம். என் வீட்டுக்காரரு, என் புருஷன், என் மவன், என் தம்பி குடிக்காமல் இருந்தால் போதும், என் குடும்பம் நிம்மதியாக இருந்தது. அந்த நீங்கள் கொடுக்குறத எங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் குடிச்சிட்டு போய் என் மவன் இறந்து போயிட்டான், குடிச்சிட்டு போய் என் புருஷன் இறந்து போயிட்டாரு, குடிச்சிட்டு போய் என் புள்ள ஆக்சிடெண்ட் ஆகிட்டான், அதை யாரா மீட்டெடுக்கிறது? இதை யாரா கேட்குறது? போதையில் நடக்கிற ஆக்சிடெண்ட் மட்டுமே பல ஆயிரம் ஆக்சிடெண்ட், வருஷத்துக்கு 35,000 ஆக்சிடெண்ட் நடக்குது. குடிச்சிட்டு போய் ஆக்சிடெண்ட், குடிச்சிட்டு போகிறவன் மட்டும் தான் ஆக்சிடெண்ட் ஆகிறானா? அப்பாவி சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு நடந்து போனவனெல்லாம் கொண்டாந்து வண்டியை விட்டு ஏற்றி பல ஆயிரம் பேர் செத்து போனான். ஆனால் இந்த சாராயத்துக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கவே மாட்டோம். இந்த சாராயத்தை முற்றுப்புள்ளி வச்சுட்டா 1 லட்சம் கோடி கட் ஆயிடும். எப்பா நீ மக்களுக்கு கொடுக்குற விவசாய கடல்ல இருந்து, மீனவர்களுக்கு கொடுக்குற கடல்ல இருந்து நீ அத்தியாவசியமா கொடுக்குற அத்தனையும் நிறுத்திக்கடா. ஆனால் சாராயத்தை நிறுத்தி சுய ஒழுக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு வாடா. மக்களுக்கு சுய ஒழுக்கம் வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு ஒரு மனுஷனை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 12 மணிக்கு மேலே உன் வீட்டு பெண்ணை வெளியில் அனுப்ப முடியுமா இந்த தமிழ்நாட்டில்? அப்போ நம்மளாம் 2026 நம்ம மூஞ்சில நாமளே காரி துப்பிக்கணும்டா. இதுதான்டா நம்மளோட நிலைமை. ஒரு பாதுகாப்பு இல்லை. இங்கே பாரு, உழைக்க சோறு இருக்கு, தண்ணி இருக்கு, அது ஏன் பிரச்சனை? சோத்தை நான் உழைச்சி திங்கில் அடிச்சுக்க, அது ஏன் பிரச்சனை? ஆனால் பாதுகாப்பு, இந்த நாட்டோட ஒழுக்கம், இது ஓன் பிரச்சனை. இது நாட்டோட பிரச்சனை. 36,000 ரேப் கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா ஒட்டுமொத்த கவர்மெண்ட் ஃபெயிலியர், ஒட்டுமொத்த கலெக்டரும் ஃபெயிலியர், ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரம் ஃபெயிலியர். இங்கே 10 கோடி பேர் வாழ்கிற இடத்துல 1,20,000 போலீஸை வச்சு நான் மக்களை பாதுகாத்துருவோம். எப்படி பாதுகாக்க முடியும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆளை போட்டு கண்காணிக்க முடியுமா? இங்கே ரோட்டில் நடக்கும், இங்கே காட்டில் நடக்கும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஒன்று போதையை ஒழிக்கும், இன்னொன்று கடுமையான சட்டம். இந்த 2ஆல மட்டும்தான் இந்த நாட்டை நம்ம சரி பண்ணவே முடியும். மக்கள் தானடா இங்க எல்லாருமே. இங்க மக்கள் உழைச்சி பணத்தை கொடுக்குறாங்க, இல்ல எல்லாத்தையுமே கொடுக்குறான். மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கிற நீங்க செய்ய மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களோட தேவைன்னு ஒன்று இருக்கு. இங்க பாரு, நீங்க இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுங்க, இல்லை நாங்களே இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் பெண்களை கேட்போம், உங்களுக்கு இந்த சாராயம் இருக்கணுமா வேணாமா? 4 கோடி பெண்கள் வாழ்கிற இந்த நாட்டில் 4 கோடி பெண்களும் வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த சாராயம். ஒரு சமுதாயத்தையே போதையான சமுதாயமாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாநிலத்தையே குடிகார மாநிலமாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இன்னைக்கு இந்த சாராயத்தை நிறுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அடுத்து வர்ற 10 வருஷத்தில் சாராயம்னா என்னன்னு தெரியாது மக்களுக்கு. காலம் கடந்து போயிடும். குடிகாரெல்லாம் போராட்டம் பண்ணுறான்னா அவனுக்கு மறுவாழ்வை கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணு. மக்களை ஒழுங்குபடுத்து, மக்களை சுய சிந்தனைகளை ஆழ்த்து. அதுதான் இந்த நாட்டுக்கு வளர்ச்சி. மக்களை உழைப்புல ஆர்த்து. மக்கள் பாதி பேர் குடிச்சிட்டு வேலைக்கு போக மாட்டாங்கடா, பாதி பேர் குடிச்சிட்டு வேலைக்கு போக மாட்டாங்கடா, பிடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான்டா. பொண்டாட்டி ஆம்பளை வீட்டில் இருக்கும்போது பொண்டாட்டி தயவுல குடும்பம் நடக்கிற குடும்பங்கள் பல குடும்பம். குடிச்சிட்டு போய் அப்பா செத்து போனதுனால நடுத்தெருவில் நிற்கிற பிள்ளைங்கள் அத்தனை பேர் இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே சாராயம் தான்டா உண்மையிலேயே. இப்போ டிவிக்கு ஆட்சி கூட வந்திருக்கு, 717 ஒயின் ஷாப் மூடப்பட்டு. உண்மையிலேயே மக்களாகிய உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால், அரசு அதிகாரிகளும் சரி, நீங்களும் மனுஷங்க தான், நீங்களும் மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்துறீங்க. குடிகாரனோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குமா? 717 ஒயின் ஷாப்பை நம்ம மூடி இருக்கோம், குடிகாரனோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். இந்த ஏரியாவில் இல்லைன்னா பக்கத்து ஏரியாவில் போய் குடிச்சிருவான், இல்லை குடிச்சிட்டு போட்டு அவன் பொண்டாட்டியை அடிப்பான், இல்லை உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, இல்லை
தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு நீங்க பஸ் கொடுக்குறீங்களோ, நீங்க ஒரு சென்செக்ஸ் எடுங்க. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னா ஒரு கணக்கெடுப்பு எடுங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒப்புதல் கேளுங்க. உங்களுக்கு இலவச பஸ் வேணுமா, இல்லை 2500 ரூபா பணம் வேணுமா, இல்லை படிக்காத இளைஞர்களுக்கு 4000 ரூபா பணம் வேணுமா, இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஸ்கீம் எல்லாம் வேண்டுமா, இல்லை சாராயத்தை ஒழிக்கணுமான்னு கேளுங்க. இந்த மாதிரி பெண்கள் மேலே கை வச்சா நான் அவனை தலையில கட்டி தொங்க விட்டு துடிக்க சாகடிப்பேன். இப்போ சென்ட்ரல் இருக்குன்னா சென்ட்ரலில் நான் ஒரு மேடையை கட்டுறேன். இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறேன், நான் மதுவை ஒழிச்சிடுறேன். மதுவை ஒழிச்சிட்டு இந்த மாதிரி குற்றங்களை பண்ணுறவனை நான் தலைகீழ கட்டி தொங்க விட்டுறேன். அவன் துடிச்சு சாகுற வரைக்கும் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு எடுங்க. மக்களுக்காக தானே அரசியல், மக்களுக்காக தானே வந்திருக்கீங்க, மக்களுக்கான அரசாங்கம் தானே இது. மக்கள் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. இன்னைக்கு 10 கோடி மக்களும் நாங்கள் இந்த விலைவாசிக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம், இந்த கரண்ட் பில்லை நாங்கள் கட்ட மாட்டோம்னு 10 கோடி மக்களும் ஸ்ட்ரைக் பண்ணா கவர்மெண்ட் இதுவாள், கவர்மெண்ட்டே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ கவர்மெண்ட்ன்றது மக்களுக்கானதுதான். இதை நேர்மையா உண்மையா மக்களுக்கான அரசியல், எந்த கட்சி இதில் கட்சி அரசியல் இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பணத்தை விட விளைவிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா மக்களோட சுய ஒழுக்கம். அந்த சுய ஒழுக்கத்தை இன்னையிலேருந்து அவனை பழக்கினாதான் அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்தில் இந்த நாடு அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ நம்மளோட கட்டமைப்பு எப்படி தெரியுமா இருக்கு? போதையான சமூகம். இப்போது 10 வயசு பையன் ஒரு பிரச்சனைனா போய் குடிக்கலாம், 15 வயசு பையன் ஒரு பிரச்சனைனா கஞ்சா அடிக்கலாமான்னு தோணுது. இப்போ இந்த கால சூழலில் மாறிக்கிட்டே இருக்கான். எப்படா சாராயத்தெல்லாம் எப்படா ஒழிக்க முடியும்னு சொல்கிற முட்டாளுகளுக்கு சொல்கிறேன். சாராயம்லாம் அதெல்லாம் சாமானியமெல்லாம் ஒழிக்க முடியாது. நம்ம இதில் அபின் இருக்கா, இல்லை ட்ரக்ஸு, பல ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இதில் லீகலா, இல்லை அதை யாராச்சும் பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரோ ஒருத்தன் ரேரஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? எல்லா மக்களுக்கும் கிடைக்கல. அப்படின்னா என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அதை நம்ம பயன்படுத்தலை, நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு அதையும் கொடுத்து பாரு, பழகிடுவான். அப்போ ஒன்று கிடைக்கலன்னா அதுக்கு பழகிடுவான். லாக்டவுனில் எல்லாம் பழகி போய் இல்லை, மக்களாகிய அனைவரும் ஒழுக்கமா இல்லை. பல குடும்பத்தில் போய் பெண்கள்கிட்ட கணக்கெடுத்து பாருங்கடா. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தானே நிறைய பேசுறீங்க. பெண்கள் பாதுகாப்பு தானே அரசியல் அமைப்பு கட்டமைக்கப்படுது. பெண்கள்கிட்ட போய் கேளுங்க, ஏங்க இப்போ லாக்டவுன்லாம் எப்படி இருந்தீங்க, உங்கள் வீட்டில் குடிகாரன்லாம் என்னங்க பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வந்து தூக்கி போட்டு அடிக்கிறான்டா, பச்சை புள்ளன்னு தெரியாமல் அடிக்கிறான்டா, பொண்டாட்டி புள்ளன்னு தெரியாமல் தப்பு பண்ணுற குடிகாரன் பல பேர் இருக்கான்டா. இது நாட்டுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இந்த சாராயம். பசி இல்லாமல் பசியோட ஒருத்த செத்து போகிறானா அது அவன் தலையெழுத்து. அவன் உழைக்க தவறிட்டான். இங்கே உழைக்க 1000 வழி இருக்கு, அதில் தவறி போகிறானா அது 1000, அது அவனோட தவறு. பசி உழைக்காம சோறு கிடைக்காம செத்து போகிறானா அது அவனோட தவறு. ஆனால் இங்கே குடிச்சிட்டு போய் வண்டியில் விழுந்து சாவுறது, குடிச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகள் நடுத்தரில் விடுறது, இது எவ்வளோ பெரிய கொடுமடா இது. இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இங்கே வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வருமானம் வருது, அது 3 லட்சம் கோடியாக கூட வரட்டும், ஏன் 2 லட்சம் கோடியாக கூட வரட்டும். மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கும். நீ மக்களுக்கு ஸ்கீம் கொடுக்கவே தேவையில்லை. நான் சொல்கிறேனே, சென்செக்ஸ் எடுக்க. உனக்கு விவசாய கடன் வேணுமா, இந்த மதுவை ஒழிக்கட்டுமான்னு கேளு. மீனவர்கள்ட்ட போய் உங்களுக்கு 10,000 ரூபா பணம் வேணுமா, இல்லை இந்த மதுவை ஒழிக்கட்டுமான்னு கேளு. பெண்கள்கிட்ட கேளுங்க, குறிப்பாக பெண்கள்கிட்ட கேளுங்க. எந்த பணமும் வேணாம்ப்பா, சாராயத்தை தயவு செஞ்சு ஒழிச்சிருங்கப்பா. எல்லார் மனநிலையும் அதுதான். நல்ல ஒரு குடிமகனா இந்த மக்களை படுத்தணும்னா இந்த சாராயத்தை ஒழிக்கணும். சட்டம், கடுமையான சட்டங்கள், பெண்கள் மேலே கை வச்சா இந்த மாதிரியான சட்டங்கள் கடுமையாக பண்ணப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, போடுங்க, சட்டமன்றத்தில் போடுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க, தீர்மானத்தை போடுங்க. ஏன் நாடு, ஏன் மக்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பாராளுமன்றத்தில் தான் சட்டம் ஏற்றப்படணும், ராஜ்யசபாவில் லோக்சபாவில் தான் ஏற்றப்படணும். ஆனால் திடீர் சட்டம் நம்ம சட்டமன்றத்திலேயே ஏற்றலாம். ஏற்றி இது எங்களோட சட்டமன்றம், நாங்கள் என் மக்களுக்காக நான் புதிய அரசியலை கொண்டு வந்திருக்கேன், என் மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம், என் மக்களோட பாதுகாப்பு முக்கியம், என் குழந்தைய கற்பழிக்கிறான்டா. இந்த ஒரு விஷயம், ஒரு குழந்தை போதாதடா, ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட மனநிலையிலேருந்து பாடுறா, எப்படா துடிக்கிறா, எப்படா வாய் கூசுதுடா, சொல்ல முடியலடா. ஒரு குழந்தைய போய் ஒரு கற்பழிக்கிறானா, அதில் ஒரு பெத்தவனா இருந்து அந்த வழியை உணர்ந்து பாடுறா. ஆட்சியில் இருக்கிறவங்க பெத்தவனா இருந்து பெண்ணுக்கு நடந்தா எவ்வளோ வலிக்குன்னு நினைச்சு பாடுறான். அந்த வழியை சட்டமாக ஏற்றுக்கிறான். அன்னைக்கு தெரியும், சட்டமாக ஏற்றப்பட்டால் இந்த நாடு சொர்க்க பூமியாக மாறும்.
ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தன்னிச்சையாக செயல்படுகிறான்ற பேர் நம்மளுக்கு கிடைக்கும். காலம் கடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் நிறைய பேசப்படணும். இந்த மாதிரியான சோசியல் விஷயங்களை எடுத்து உரைக்கணும். வேதனையாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது, நம்மள அக்கம் பக்கம் நம்ம சொந்தக்காரங்க எங்கேயாவது நடந்துருமோன்ற படபடப்பு இருக்குது. ஆனால் ஒரு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சுடா. டோட்டல் சிஸ்டம் ஃபெயிலியர். ஒரு குழந்தையை தெய்வம் ஒன்றுடா. ஒரு குழந்தைக்கு நடக்கிற அநீதி ஒரு தெய்வத்துக்கு நடக்கிற அநீதிடா. அதை வேடிக்கை பார்க்கும் மக்கள் ஒரு புறம், அரசாங்கம் ஒரு புறம். மக்களாகிய அனைவரும் விழித்து கொள்டா. அடிப்படை என்னன்னு கேள்டா. போராடுற மக்கள் போராடுறீங்களடா. ஒரு குழந்தைக்கு நடந்துருச்சான், நீ அவனுக்கு கொடுக்குற தண்டனையை விட இதுதான்டா காரணம். சாரா என்னடா காரணம்? அங்கங்க புரட்சி வந்துச்சுன்னா இது ஒரு முடிவுக்கு வரும்டா. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டை ஒரே நாளில் கொண்டு வர முடிஞ்சு. வேதனையாக இருக்கு. கூடிய விரைவில் இதுக்கு தீர்வு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட தலைமுறை இருக்குது, நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பல பேர் குடிக்கிறீங்க, நீங்களும் குடிப்பீங்க. ஆனால் உன் புள்ள குடித்தா உனக்கு வலிக்குமான்னு யோசிச்சுப்பார். உன் வீட்டு பொம்பளை புள்ள பல இடத்துல படிக்க போகுது, எல்லா இடத்துலையும் சாராயம் கிடைக்குது, அது குடித்தா உனக்கு வலிக்குமான்னு யோசிச்சுப்பார். இப்போ பெண்களும் சரமாரியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. 2 விழுக்காடு பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. காலம் கடந்துச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குடிகார மாநிலமாக போயிடும். சர்வைவில் ஃபிட்டுன்ற மாதிரி எவனுக்கு திறமை இருக்கோ அவன் உழைச்சிப்பான். பாக்கி எல்லாம் டிவோர்ஸு, சண்டை, சச்சரவு, உனக்குண்ணா எனக்குண்ணே இப்படி போட்டி போட்டுட்டு காலத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா இந்த சாராயம். இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். இது முடியணும், இந்த ஆட்சியிலையாவது முடியணும். டிவிக்கு அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மக்களுக்காக வந்திருக்கீங்க, மக்கள் மாற்றத்துக்காக தேடுறாங்க. தயவு செஞ்சு இதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் 717 ஷாப்பை க்ளோஸ் பண்ணதுனால இங்கே எதுவுமே மாறிடாது. இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக மட்டும்தான் மாறும். உண்மையிலேயே மக்களை நேசிக்கிற ஒரு தலைவனாக நீங்கள் செயல்படுவீங்கன்னு நம்புகிறோம். இந்த விஷயத்துக்கு விரைவாக ஒரு முடிவு கட்டுவீங்க. மக்களை ஒரு சுய சிந்தனையில் வர விடுங்க. ஒரு 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 விதமான போதையில் இருக்கான் மனிதன். தனக்கு ஒரு பிரச்சனைனா போய் குடிச்சிடலாண்டா, தன்ட்ட சண்டையாக போய் குடிச்சிடலாண்டா அப்படின்னு தன்னை மறக்கடிக்கிற விஷயம் என்றைக்குமே ஒரு தவறான விஷயம்தான். அந்த விஷயத்தை அரசாங்கம் விற்கிறதுன்றது ஒரு கொடுமையான விஷயம். இது கூடிய விரைவில் முடிவு வரும்னு நம்புகிறேன். மக்களே, இது என்னோட ஆதங்கம் மட்டும் இல்லை, இது பல லட்சம் இளைஞர்களோட ஆதங்கம், இது பல லட்சம் பெண்களோட ஆதங்கம், பல குழந்தைகளோட ஆதங்கம். சரி, நம்ம அப்பா குடிக்காமல் வந்திருந்தாருன்னா நம்ம குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? சரி, நீ நிம்மதியாக தூங்க, அப்பா குடிச்சிட்டு வந்துட்டாரா, இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரோடு தூங்குகிற குடும்பங்கள் பல குடும்பம் இருக்குது இதே தமிழ்நாட்டில். அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். மக்களும் விழித்து செயல்படணும். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.